பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த தட்டைப்பயிறு காராமணி வச்சு நான் ஒரு வடை செஞ்சுருக்கேன். இதுக்கு என்னென்ன வேணும், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங், வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பச்சை காராமணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை காய், இது காராமணி காய் பச்சை. இதை உரிச்சிட்டாக்கா பாருங்கள், பயிர் இப்படி வருது, தெரியுதா? உரிச்ச பயிர் இது. இதை நான் மிக்சியில் போட்டிருக்கேன், கழுவிட்டு மிக்சியில் போட்டிருக்கேன். பயிர் உரிச்சதை கழுவி மிக்சியில் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கனாக்கா, இதுக்கு கொஞ்சம் மல்லி செடி, வெங்காயம், பச்சை மிளகா, பின்ன சோம்பு கீரை, இது எல்லாத்தையும் அரைச்சி பொடியாக கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை இப்படி கொஞ்சம் கொரன்னு அரைச்சிருக்கேன். கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன். இதோடவே கொஞ்சம் இஞ்சியும் பூண்டும் போட்டுக்கிடலாம். ஒரு சின்ன பூண்டு எடுத்து அதை இதில் போட்டுக்கிடுறேன். போட்டு இன்னும் கொஞ்சம் அரைச்சிடலாம். இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் வெங்காயம், பச்சை மிளகா, மல்லி செடி, பின்ன அந்த சோம்பு கீரையை கொட்டி வச்சுருக்கேன். இப்போ அந்த அரைச்சி வச்ச அந்த காராமணியை இதில் போட்டுக்கணும். காராமணி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டிருக்கு, கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங், வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் காராமணி எடுத்திருக்கேன். பச்சை காராமணி, இது தோல் உரிச்சி எடுத்துருக்கிறது. இதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கிறேன். இதோடு பார்த்திங்கனாக்கா பச்சை மிளகா சேர்க்குறேன். கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொரன்னு அரைக்கணும். உங்களுக்கு அந்த பச்சை கிடைக்கலன்னா காஞ்சிருந்த கூட நீங்கள் ஊற போட்டு செஞ்சுக்கலாம். நான் இப்போ இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். காராமணி கொஞ்சம் கேஸு, ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறது பெஸ்ட்டு. அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய மல்லி செடி சேர்த்துக்கிறேன். என்ன பார்த்திங்கன்னா, முட்டைக்கோஸ் நல்லா பொடியாக அரிஞ்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ மெலிசாக இருக்குதுன்னு, இப்படி அரிஞ்சிருக்கேன். அதே சேம் டைம் வெங்காயமும் நல்லா பொடியாக அரிஞ்சு இதுவும் சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அதுவும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிடுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷன் தான், சேர்க்கணுன்றது கூட அவசியம் இல்லை. வெறும் காராமணி இங்கே நல்லா கிறிஸ்பாக நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போது அந்த காராமணியெல்லாம் கொஞ்சம் தட்டி போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எல்லாத்தையும் நான் ஒன்றா தட்டி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வேகணும், கொஞ்சம் நிதானமாக வேகும். இது தட்டைப்பயிர் பார்த்திங்கன்னா, அதனால் கொஞ்சம் பச்சை பயிர் வேறு, இது காஞ்சதில் பச்சை, அதனால் இது கொஞ்சம் நிதானமாக வேகணும். கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த மாதிரி ஸ்லோவாக வேகணும். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பச்சை கிடச்சிச்சினாக்கா நீங்கள் விடாமல் இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பச்சை காராமணி வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு வெரைட்டி ரைஸு கூட இதை வச்சுன்னு சாப்பிட்லாம். இந்த குழந்தைங்க பயிரெல்லாம் சாப்பிட மாட்டேன்னுவாங்க, அவங்களுக்கு இதை இப்படி செஞ்சு கொடுக்கறது ரொம்பவே ஹெல்தியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.